अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मै यहदिहिल्लाहु फला मुडिल्ल लहु व मै युद्लिल्हु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய இந்த பயானில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் உறுதியான நம்பிக்கை என்ற தலைப்பின் கீழ் மார்க்கம் நம்பிக்கை சம்பந்தமான என்ன விஷயங்களை நமக்கு சொல்லுகிறது, அந்த நம்பிக்கையில் எப்படி உறுதியாக நாம் இருக்க வேண்டும் என்பது குறித்த விஷயங்களை நாம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதமான மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த உலகத்தில் ஏராளமான மனிதர் சமுதாயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் செல்வந்தர்கள், மிகப்பெரிய புகழுக்குரியவர்கள், புரட்சியாளர்கள் என்று உலகத்திலே பல்வேறு விதமான மனிதர்களை கொண்ட இந்த உலகத்தில் குறிப்பிட்ட சில மனிதர்களுக்கு மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை வணங்கக்கூடிய ஒரு பாக்கியமான ஏகத்துவ கொள்கையை வழங்குகிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் விட சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அதை அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த பாக்கியம்தான். ஏன்னா வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் நீரையும் நெருப்பையும் கடலையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயகன் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது கிடையாது. உலகத்திலே பெரிய பணக்காரர் எலான் மஸ்க் அப்படின்னு சொன்னா கூட அவருக்கு அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கல. எக்கச்சக்கமான பொருட்களை வாங்கக்கூடிய செல்வம் இருந்தாலும் ஏகனை துணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு அருள், மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்துல சொல்லும் போது சிலரை பற்றி சொல்லும்போது அவர்கள் படைப்பினங்களில் மிக மோசமானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறாங்க. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட பொருட்கள்லயே மிகவும் மோசமானவர்கள் யாருன்னு சொன்னா அல்லாஹ்வை வணங்காதவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறாங்க. யாரு அல்லாஹ்வை வணங்கவில்லையோ, அல்லாஹ்வை துதிக்கவில்லையோ, அல்லாஹ்வின்பால் மறுமையின்பால் தன்னுடைய எண்ணங்களை விதைக்கவில்லையோ அவர்கள்தான் மிகப்பெரிய மோசமானவர்கள், படைப்பினங்களிலே மிகவும் பலகீனமானவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த படைப்பினங்களை ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஏன்னா படைப்பினங்கள் சொல்றது அது எல்லாமே வந்துடும். ஆடு மாடு கழுதை குதிரை ஒட்டகம் அது இதுன்னு உலகத்துல என்னென்ன ஜீவராசிகள் இருக்கிறதோ படைப்பினங்கள் இருக்கிறதோ அது எல்லாத்தோட ஒப்பிட்டு பார்த்து இந்த மனிதன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப மோசமான ஒரு படைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பாக்கியம் என்பது என்னமோ சாதாரணமா டீ கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு மல்லிகை கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி கிடையாது. ஒரு சாதாரண பொருள் நினைச்சா வாங்கிக்கலாம் அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் அதனுடைய மதிப்பை உணராம, அதனுடைய பாக்கியத்தை உணராம, அவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கக்கூடிய வல்லமையை உணராம, சொர்க்கத்தினுடைய தன்மையை உணராம, அல்லாஹ் நமக்குத்தான் இந்த நேர்வழியை தந்திருக்கிறான் என்ற அந்த பாக்கியத்தை உணராமல் சர்வ சாதாரணமாக அந்த தன்மையை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இறைவனை வணங்குறது என்பது மிகப்பெரிய ஒரு அருள், மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும் போது அல்லாஹ் ஏராளமான அற்புதங்களை வழங்கியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறாங்க. ஏராளமான அருள் வளங்களை நான் உங்களுக்கு வழங்கவில்லையா?
அதுல எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய பாக்கியம், அல்லாஹ்வுடைய அருள் என்பது மிகப்பெரியது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இப்போ அல்லாஹ் தௌஹீத் என்ற ஒரு கொள்கையை தந்திருக்கிறாங்க. தௌஹீத்னா அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லையா? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய தூய்மையான வடிவத்துல அல்லாஹ் எதை சொன்னாலும் அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில இறைவனையும் இறைவனுடைய தூதரையும் விளங்கி கொள்வதுதான் தௌஹீத், ஏகத்துவம். இந்த ஏகத்துவ கொள்கை என்பது தமிழகத்துல ஒரு காலகட்டத்துல அது அந்த மாதிரியான தன்மையே கிடையாது. தர்காக்கு போறதும் தாயத்து கட்டுவதும் அதே மாதிரியாக கத்தம், பாத்தியா, மௌலூது, சாமியார்கள், பாபாக்கள், மந்திரி மாமார்கள் இது மாதிரியான மக்கள் மத்தியிலே காலில் விழுவதும் சாட்சாங்கம் செய்வதும் கொடிமரத்துல கொடியை கட்டி வைத்து அதை பூஜிப்பதும் எண்ணெய் எடுத்து அதை பூஜிப்பதும் இது மாதிரியான காரியங்களை செய்த ஒரு சமுதாயம் தான் தமிழகத்தினுடைய முஸ்லிம் சமுதாயம். இந்த சமுதாயத்தை அல்லாஹ்வின் பால் தர்கா வழிபாட்டை தகர்த்து எரிந்து அல்லாஹ்வை தான் வணங்கணும், அவுளியாக்கள் சொல்லி ஏமாறக்கூடாது, நாகூருக்கு போகக்கூடாது, ஏர்வாடிக்கு போகக்கூடாது, பீமா பள்ளிக்கு போகக்கூடாது, ஆத்தாங்கர பள்ளிக்கு போகக்கூடாது என்று இந்த தர்காவை தரைமட்டமாக ஆக்கியது இந்த தௌஹீத் பிரச்சாரம். அப்ப எவ்வளவு பெரிய ஏகத்துவ கொள்கைன்னு விளங்கி பாருங்க, யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய தூய்மையான ஒரு வடிவம் இன்றைக்கு தமிழகத்துல வந்திருக்கிறது என்று சொன்னால் 40-50 ஆண்டு காலத்தினுடைய தௌஹீத் பிரச்சாரம் தான் இது ஒரு பெரிய ஆணி வேறாக வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இப்போ இந்த தௌஹீத் கொள்கையை உறுதியாக நம்ம கடைபிடிக்கணும்னு சொன்னா அதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், வல நபுலுவன்னக்கும், உங்களை நாம் சோதித்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உங்களை வல நபுலுவன்னக்கும், உங்களை நாம் சோதித்து பார்ப்போம். ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள், உயிர்கள் மற்றும் பலன்களை சேதப்படுத்தியும் உங்களை நாம் சோதிப்போம். பொறுமையாளர்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோன்னு வைங்க, தௌஹீதை ஏற்றுக்கொண்டோம், மறுமையை ஏற்றுக்கொண்டோம், சுவனத்தை நாங்கள் நம்புகிறோம், மறுமை நாங்களுடைய விசாரணையை நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று நாம ஆழமாக உறுதியாக பிடிப்போடு நாம ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் சோதிக்காம அப்படி விட்டுருவான், பேசாம விட்டுருவான், பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், வல நபுலுவன்னக்கும், உங்களை நாம் சோதித்து பார்ப்போம். ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள், உயிர்கள் மற்றும் பலன்களை சேதப்படுத்தியும் நாம் உங்களை சோதிப்போம். எப்படிதான் சோதிப்பான்? ஒருத்தருக்கு பலன்களை சேதப்படுத்தி சோதிப்பான், ஒருத்தருக்கு உயிரை எடுத்து சோதிப்பான், ஒருத்தருக்கு உயிரை கொடுத்து சோதிப்பான், ஒருத்தருக்கு செல்வத்தை கொடுத்து சோதிப்பான், ஒருத்தருக்கு செல்வத்தை எடுத்து சோதிப்பான், ஒருத்தருக்கு அருமையை ஏற்படுத்தி சோதிப்பான். இப்படி பல நிலைகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஹீத்வாதிகளை சோதிப்பான் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்படிதானே? உங்களை நம்ம சோதிப்பான்னா யார? அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்களுக்கு தான் இந்த அறிவுரை எல்லாம் என்ன செய்றான், சொல்லுகிறாங்க. அப்படி உங்களை சோதிக்கும் போது ஒரு பஸ்ஸினு சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி கூறுங்கள். யார் பொறுமையாக இதையெல்லாம் எதிர்கொள்கிறார்களோ அல்லாஹ் சோதிக்கிறான், அல்லாஹ்வுடைய அந்த சோதனை நம்மை நோக்கி இருக்கிறது அப்படின்னு யார் இந்த பொறுமையாக எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது. நற்செய்தி என்றாலே சோழம் தான், சொர்க்கம் இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது, இறைவனுடைய அன்பு இருக்கிறது, இறைவனுடைய பாசம் நேசம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நற்செய்தி பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ இறை நம்பிக்கையாளர்களுக்கு சோதனை உண்டான்னா உண்டு, இதை விளங்கிக்கிறது. நம்ம சோதிக்கப்படுவோம் அப்படிங்கிறது என்ன செய்யணும்? இப்ப விளையாட்டு வீரர்கள் இருக்காங்கன்னு வைங்க, ஓட்டப்பந்தயமோ பைக்கோ ஏதாவது ஒரு ரேஸ்ல விளையாட்டுலயோ ஏதாவது ஒரு இதில் கலந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சோதனை உண்டா இல்லையா? அவங்களுக்கு உண்டான இது இருக்கா இல்லையா? போட்டி இருக்கா இல்லையா? அப்ப அந்த மாதிரி சோதனைகள் இல்லாத ஒரு துறை இந்த உலகத்துல இல்லை. அப்ப இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சோதித்து பார்ப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ஒருவரை நேசிப்பதாக இருந்தால்,
அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான்னா என்ன செய்வான்? வீடு, பங்களா, காரு, பதவி, புகழ், பொருளாதாரம், அது இதுன்னு அள்ளி கொடுக்கிற மாதிரியான தன்மைய மாதிரி அதுவும் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் உன்னை ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் அவரை சோதனைக்கு உட்படுத்தி பார்ப்பான். என்ன அல்லாஹ் என்ன செய்வான்? சோதனையை உட்படுத்தி பார்ப்பான். அந்த டெஸ்டுக்கு கொடுப்பாங்களா இல்லையா? எனக்கு உறுதியா இருக்கிறதா, திடகாரமா இருக்குதா, ஸ்ட்ராங்கா இருக்குதா, எவ்வளவு இதனுடைய அஸ்திவாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மண் டெஸ்ட், சாய் டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்ட்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் டெஸ்ட் கொடுக்குறாங்கல்ல. மண் டெஸ்ட் கொடுத்து பார்ப்பாங்க. இந்த இடத்துல பில்டிங் கட்டுறதா இருந்தா இந்த மண் அதை வந்து பில்டிங்கை தாங்குமா அப்படின்னு நினைச்சுவாங்க, டெஸ்ட் கொடுத்து பார்ப்பாங்க. மரத்துக்கு டெஸ்ட் இருக்கிறது, தண்ணீருக்கு டெஸ்ட் இருக்கிறது, சிமெண்ட்டுக்கு டெஸ்ட் இருக்கிறது, இரும்புக்கு டெஸ்ட் இருக்கிறது, தங்கத்துக்கு டெஸ்ட் இருக்கிறது, தகரத்துக்கும் டெஸ்ட் இருக்கு. எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல எல்லாம் ஒரு பாலம் போடுவதாக இருந்தா அதுக்கு ஏராளமான டெஸ்ட்டுகளை வச்சுதான் நினைச்சுவாங்க அதெல்லாம் போடுறாங்க இல்லையா? அப்போ அந்த டெஸ்ட் வச்சு பார்த்தா தான் உறுதியானது எது, உறுதியற்றது எது அப்படி கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? நல்ல தங்கம் எது, தங்க முலாம் போஸ்னிய பொருள் எது அப்படிங்கிறது எப்ப கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா அந்த டெஸ்டுக்கு விடும்போதுதான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ டெஸ்ட்ல வந்து அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் மனிதனை பரிசித்து பார்ப்பது என்ன அப்படின்னு சொன்னா சோதனை மூலியமா தான் அல்லாஹ் பரிசித்து பார்க்கிறான். சோதனை எப்படி இருக்கும்? பொருளை கொடுத்தும் சோதிப்பான், பொருளை எடுத்தும் சோதிப்பான், பதவியை கொடுத்தும் சோதிப்பான், பதவியை எடுத்தும் சோதிப்பான், பிள்ளையை கொடுத்தும் சோதிப்பான், பிள்ளையை எடுத்தும் சோதிப்பான், எதை வேணாலும் காசை கொடுத்தும் சோதிப்பான், காசை எடுத்தும் சோதிப்பான், வறுமையை கொடுத்தும் சோதிப்பான், வறுமையை நீக்கும் சோதிப்பான், எப்படி வேணாலும் எல்லாம் சோதிப்பான். சோதித்து பார்த்து அதுல அவர்கள் எப்படி வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க என்பதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ஒருவரை விரும்புவதாக இருந்தால் அவரை சோதனைக்கு உட்படுத்துவான் அப்படின்னு இருக்கிறாங்க. அவர் சோதனைக்கு உட்படுத்துறதா இருந்தா யோசிச்சு பாருங்க, நபிமார்களுக்கு ஏற்படாத சோதனையா? நபிமார்களுக்கு பயங்கரமான சோதனைகளும் ஏற்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், முந்தைய நபிமார்களுடைய நிலையை எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா சிலரை கொண்டீர்கள், சிலரை நாடு கடத்தினீங்க, சிலரை கொண்டீர்கள் அப்படின்னு என்ன? நபிமார்கள் கொண்டதை எல்லாம் சொல்லுகிறான். நபிமார்களே செஞ்சிருக்காங்க, கொலை செஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் சிலரை கொலை செய்தீர்கள், கொண்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் இருந்துச்சுதான் குர்ஆன்ல. முந்தைய நபிமார்களுடைய நிலைகள் வந்து கொலை செய்யப்பட்டார்கள், மாறுகை வெட்டப்பட்டார்கள், அவர்களை குழி தோண்டி அதுல ரம்பங்களை கொண்டு அறுக்கப்பட்டார்கள். அப்படிலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு தடவை பாத்தீங்கன்னு சொன்னா மக்காவுல வந்து அந்த இஸ்லாத்தை ஏற்ற அந்த தோழர்கள் இருக்காங்க இல்லையா, ஆரம்ப கால தோழர்கள் வந்து கடுமையான முறையில சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். அதுக்கு பிறகு வந்தவங்க இஸ்லாத்தை கடைபிடிக்கிறது பெரிய விஷயமா தெரியல. ஆரம்பத்துல வந்த மக்களுக்கு வந்து இஸ்லாத்தை கடைபிடிக்கிறது பெரிய விஷயம், தொழுகிறதே பெரிய கஷ்டம். தமிழகத்தில் கூட ஆரம்பத்துல தௌஹீதுக்கு வந்தவங்க தொழுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பள்ளிவாசல் போய் தொழுதா விரல ஒடிக்கிறது, அதை வந்து வளைக்கிறது, அவுள்ள தூக்கி போடுறது, ஊர்வினை நீக்கம் செய்யறது, போலீஸ் அலைய விடுறது, அவங்க கடை வச்சிருந்த அந்த கடையில பொருள் வாங்கி சாப்பிடக்கூடாது, பொருள் வாங்கக்கூடாது என்று ஊர் நீக்கம் செய்தது, ஒதுக்கி வச்சது, நல்லது கெட்டது எதுக்குமே அவங்களை அழைக்க கூடாதுன்னு சொல்லி தமிழகத்துல கூட தௌஹீதை பின்பற்றியவர்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்தது. இப்ப எந்த ஊர்லயும் ரொம்ப அற்பமான ஒரு 2 ஊரை தவிர வேற எந்த ஊர்லயும் இப்ப கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு தௌஹீது பிரச்சாரம் பெல்ட் ஆகி ஏராளமான மக்கள் அதிகமானதுனால அவர்களை எதிர்க்க முடியாது என்பதனால மாற்றி கொண்டார்களே தவிர எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வு அவர்கள்ட்ட இருக்கதான் செய்யுது. இப்ப எதிர்க்க முடியாது என்கிற நிலைக்கு அவங்க மாறிட்டாங்க. அப்படி வந்து இன்னைக்கு தமிழகத்துல தௌஹீது வந்து பயங்கரமான அல்லாஹ்வுடைய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதே மக்காவில் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல அங்கேயும் அப்படிதான். எப்படின்னு சொன்னா அங்க உள்ளது நமக்கு ரிஃபெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்களேன். எப்படின்னு சொன்னா அங்க உள்ள விஷயம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பிலால் ரலியல்லாஹு, அம்மார் ரலியல்லாஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இது மாதிரி வந்து ஆரம்ப கால சஹாபாக்கள்லாம் பட்ட துயரங்கள் இருக்குது. அதை வந்து வார்த்தைகள்ல வடிவிக்க சொல்லவே முடியாது. வார்த்தைகளை வடிவமைக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அப்படிப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் பிரச்சனைகளையும் அவர்கள் எதிர்கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மக்கத்து குறைசிகள் அந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்ட
அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, மறுமையை ஏற்றுக்கொண்ட, சத்தியத்தின்பால் உறுதியாக இருந்த அந்த மக்களுடைய ஈமானை குலைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை கடுமையான சோதனைக்கு உட்படுத்துகிறாங்க. கல்ல தூக்கி போடுறாங்க, சுடுமணல்ல போடுறாங்க, கல்ல தூக்கி மேல வைக்கிறாங்க, இரும்பு சீப்புகளை கொண்டு உடம்புகளை அடிச்சுறாங்க. இரும்பு சீப்புனா தலை சீவுற சீப்பு கிடையாது, இரும்பு சீப்புன்னு வைங்க, அதை கொண்டு போய் நினைச்சுறாங்க, உடம்பு பரண்டி எடுக்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, அந்த வேதனை எப்படி இருக்கும். அந்த மாதிரியான வேதனையான அந்த ஒரு நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சகாபாக்கள் ரொம்ப வேதனை அடைகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, கடுமையான முறையில் இந்த குறைசிகள் என்ன செய்றாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, தாங்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து எங்களுக்காக இந்த வேதனைகளுக்கான இவர்களுக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கு பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் இதை விட கடுமையான முறையில ஆட்டுவிக்கப்பட்டார்கள், கடுமையான முறையில சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களில் உள்ள ஒரு இறை நம்பிக்கையாளரை, ஒரு இறை நம்பிக்கையாளர், வேற ஒன்றும் கிடையாது, அவங்ககிட்ட ஈமான் இருக்கிற ஒரே காரணத்துக்காக, இறை நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக அவர்களை கொண்டு வந்து என்ன செய்வாங்களா, நிறுத்துவார்கள். நிறுத்தினது மட்டுமில்ல, குழியை தோண்டி அந்த குழிக்குள்ளே நிறுத்தப்பட்டு ரம்பங்களை கொண்டு தலையிலிருந்து அறுப்பாங்க. ரம்பன்னா அந்த மர சாமியில அறுக்காங்கல்ல, அந்த மரத்தை அறுப்பாங்கல்ல, அந்த பிளேடு போட்டு, அது மாதிரி பிளேடு போட்டு மேல இருந்து உடம்பை அப்படியே அறுத்து 2 கூறுகளாக வெட்டி எறிவார்கள். இப்படி பெரிய ஒரு தண்டனையை அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு அந்த காலத்துல அந்த மக்கள் வழங்கினார்கள். அப்ப அந்த நேரத்தில் அந்த மக்கள் யாரெல்லாம் இந்த மக்கள் அறியாமை செய்கிறார்கள் என்றுதான் அவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கிறோம். அப்ப அந்த அறியாமையில அவ்வளவு காரியங்களை அவங்க செஞ்சு, கொலை செஞ்சு, துண்டு துண்டாக மீன்களை வெட்டி போடுவது போன்று வெட்டி போட்டார்களே, மனிதர்களை வெட்டி போட்டார்களே, அது எவ்வளவு பெரிய சோதனை பார்த்தீங்களா அப்படின்னு இந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்கன்னு சொன்னா ஒரு சொல்லிட்டு, அந்த துன்பம் உங்களுக்கு வரல, அது கடுமையான துன்பம் அப்படின்னு சொன்ன விஷயத்தை பார்க்கிறோம். ஆனா சகாபாக்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தையும் நம்மளால தாங்க முடியாது, நம்மளால இந்த துன்பத்தை கூட தாங்க முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னாடி உள்ள சமுதாயத்துக்கு இதை விட கடுமையான துன்பத்தை ஏற்படுத்தினார்கள். அப்ப அல்லாஹ் கூட குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான் பாருங்க, அதாவது உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு ஏற்படாமல் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? எவ்வளவு கேட்கிறான் பாருங்க, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்துக்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு ஏற்படாமல் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அவர்களுக்கு வறுமையும் பிணியும் மாறி மாறி வந்தது, அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் எப்போது வரும் என்று அழைக்கப்பட்டார்கள். அறிந்து கொள்க, அல்லாஹ்வுடைய உதவி அருகிலேயே இருக்கிறது என்று நன்மாராயம் சொல்ல சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் சேர்த்து சொல்கிறான். அப்போ முன் சென்ற சமுதாயத்திற்கு ஏற்பட்ட சோதனை, அல்லாஹ்வுடைய உதவி வராதா, இன்னைக்கு வராதா, நாளைக்கு வராதா, நாளை கழிச்சு வராதா என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. இதெல்லாம் எதுக்கு, இந்த சோதனைகள்லாம் எதுக்கு ரம்பத்தை வச்சு துண்டு துண்டாக வெட்டினார்கள், அவர்களை ஊர் விளக்கம் செய்தார்கள், கள்ள தூக்கி அடித்தார்கள், ஊரை விட்டு விரட்டினார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான், அல்லாஹ்வை வணங்கின ஒரு ஏகத்துவவாதியாக இருந்ததனால் அவர்களை அவ்வளவு பெரிய பாவத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறியதற்காகவே தவிர அவர்களுடைய வீடுகளில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்படவில்லை. எவ்வளவு அற்புதமான ஒரு வரியில எவ்வளவு பெரிய வரலாறு சொல்றான் பாருங்க, எங்கள் இறைவன் அல்லாஹ்வே என்று கூறியதற்காகவே தவிர, ஒரே அந்த ஒரு இதுல உறுதியா இருந்தாங்க, இதுல எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று உறுதியாக இருந்த ஒரே ஒரு காரணத்திற்காகவே தவிர அவர்களுடைய இல்லங்களில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அது உறுதியா இருந்ததுனால வீட்டை விட்டு துரத்துனாங்க, உறுதியா இல்லைன்னா வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. குறைசிகள் எந்த துன்பமும் கொடுக்க மாட்டாங்க, துயரமும் கொடுக்க மாட்டாங்க. எந்த மக்கத்து குறைசிகளோ காபீர்களோ இறை மறுப்பாளர்களோ யாருமே எந்த ஒரு துன்பமையும் யாரும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு கொடுத்துக்க மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறியதற்காகவே தவிர அவர்களுடைய வீடுகளில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்படவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறாங்க. அப்ப வீடுகளில் இருந்து வெளியேற்றியதற்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னா, இறைவன் அல்லாஹ் அதுல உறுதியா நின்னாங்க.
இல்லையா? அந்த உறுதித்தன்மைக்கு தான் ஏற்பட்ட சோதனை என்று அல்லாஹ்வே சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப அந்த உறுதித்தன்மை நம்மகிட்ட இருந்தாலும் நமக்கு சோதனை வரும். என்ன ஒரு 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 ஃபார்முலான்னு வைங்களேன், அந்த ஃபார்முலாவை எங்க அப்ளை பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இஸ்லாமிய ஃபார்முலா வாய்ப்பாடுங்கிறது ஒரு ஃபார்முலா தானே. ரெண்டாவது வாய்ப்பாடு, மூணாவது வாய்ப்பாடு, நாலாவது வாய்ப்பாடு, மைனஸ், பெருக்கல் எல்லாமே இருக்குல்ல, வகுத்தல் எல்லாமே ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா உலகத்துல எந்த இடத்துல அப்ளை பண்ணாலும் ஒரே மாதிரி தான் ரிசல்ட் காட்டும். நீங்க ஜப்பான்ல போய் காமிச்சாலும் அதே ரிசல்ட் தான், சைனால காமிச்சாலும் அதே ரிசல்ட் தான், தைவான்ல காமிச்சாலும் அதே ரிசல்ட் தான், இந்தியாவில காமிச்சாலும் அதே ரிசல்ட் தான், பாகிஸ்தான்ல காமிச்சாலும் அதே தான். எந்த உலகத்துல எந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணாலும் ஒரே ரிசல்ட் தான் வரும். அதே மாதிரி ஏகத்துவம், தௌஹீது, ஓரிரை கொள்கையை உறுதியாக யார் செயல்படுகிறார்களோ அந்த ஃபார்முலாவை நீங்க உலகத்துல எந்த நாட்டுல நீங்க கடைபிடிச்சாலும் இந்த ரிசல்ட் வரும். அப்போ அந்த ரிசல்ட் வரலன்னு சொன்னா நம்ம ஃபார்முலாவை கடைபிடிக்கலன்னு அர்த்தம், முறையா கடைபிடிக்கல அப்படின்னு அர்த்தம். அப்ப சோதனை என்பது தௌஹீத்வாதிகளுக்கு, ஏகத்துவவாதிகளுக்கு கண்டிப்பாக வரும் என்பதுதான் இஸ்லாமிய போதனை. அப்ப அந்த அடிப்படையில் நாம் இறை நம்பிக்கையாளராக இருக்கிறோம், சத்தியத்துல இருக்கிறோம், மறுமையை நம்புறோம், உறுதியாக இருக்கிறோம், அல்லாஹ்வை வணங்குறோம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை நாங்க செய்யல, தர்காவுக்கு போகல, தாயத்து கட்டல, விதத்தான காரியங்கள் செய்யல, இணை வைப்பான காரியங்கள் செய்யலன்னு சொல்லி அதுல உறுதிப்பாடோடு நம்ம இருந்தால் ஏராளமான இழப்புகள் வரும் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு நமக்கும் வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உறுதியாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மறுமையின் மீது உறுதி உள்ள ஒரு நபராக இப்ராஹிம் இருந்தார், அல்லாஹ்வை நேசம் கொண்டவராக இருந்தார். அதன் காரணமாக நண்பர்களை இழந்தார், அதன் காரணமாக தந்தையை இழந்தார், அதன் காரணமாக தண்டிக்கப்பட்டார், அதன் காரணமாக ஏராளமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று குர்ஆன் சொல்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறைவன் மீது உறுதியாக நின்று பிரச்சாரம் செய்தனால் நூஹ் ஏராளமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், எந்த நபியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த நபிக்கும் சோதனை உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நபியோட இருந்த நல்ல மக்களுக்கும் ஏராளமான சோதனைகள் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன விளங்கிட்டோம்னா, அல்லாஹ் நம்மளை மட்டும் தானே சோதிக்கிறான், நம்மளை போட்டு இந்த சோதனை சோதிக்கிறானே அப்படின்னு நம்ம அந்த உறுதித்தன்மை நெஞ்சிடாது, குறைஞ்சிடவே கூடாது. இப்ப நாம நம்ம பிள்ளைகள் மீது ஒரு பாசமா இருக்கிறோம். பிள்ளைகள் மீது பாசமா இருக்கிறதுக்கு அளவுகோல் என்ன அப்படின்னு சொன்னா, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குற இந்த தன்மை மட்டும் கிடையாது. என்ன, ஒரு கடையில போனா பச்சை சிம் பயங்கரமா இருக்கும், அதை கேட்டா வாங்கி கொடுக்கும், இதை கேட்டா வாங்கி கொடுக்கும், எல்லாம் கத்தி வாங்கி கடை வாங்கி கொடுத்துருவோமா? ஒரு பிள்ளைகள் மீது பாசமா இருக்குது, பிளேடு ஒரு 5 பிளேடு வாங்கி கொடு அப்படின்னா வாங்கி கொடுத்துருவோமா? கையை அறுத்துருமா, கழுத்தை அறுத்துரும், பயப்படுறோம்ல. அப்போ ஒரு பிள்ளைகள் மீது பாசம் இருந்தாலும் கொடுப்பதை கொடுப்போம். அது மட்டும் இல்ல, கவனமான ஒரு எச்சரிக்கையாக நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும். சில பிள்ளைங்க அது ஒரு பேடனா நினைக்கும், ரொம்ப சுமையா நினைக்கும். என்ன போட்டு எதுக்கு எடுத்தாலும் உங்களை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, உட்கார்ந்தீங்களா, எந்திரிச்சிங்களா, போனீங்களா, வந்தீங்களா, அதுவா இதுவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன? நம் மீது நம்ம அம்மாவுக்கு பாசம் இருக்கிறது, நம் மீது நம்முடைய தகப்பனாருக்கு பாசம் இருக்கிறது, அதெல்லாம் அதனுடைய அர்த்தம். அதே மாதிரிதான் அல்லாஹ் நம் மீது பாசமுடையவனாக, நேசமுடையவனாக இருந்தால் நிறைய விஷயங்களை கொண்டு நம்மளை என்ன செய்வான்? சோதித்து பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது உள்ளே அடங்கி இருக்கிறது. அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு நம்மகிட்ட இருக்க வேண்டும். அந்த உறுதிப்பாடு தான் மனிதன் என்ன செய்யும்? ஒரு ஆழமான பிடிப்புள்ள ஒரு விஷயமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வருகிறார், கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்துல எனக்கு நிறைய போதனைகள் எல்லாம் என்னால சொல்லாமல் எது முக்கியத்துவம் வாய்ந்ததோ, முதன்மையானதோ அதை எனக்கு சொல்லுங்க, அதை கடைபிடிக்கக்கூடியவனாக இன்னைக்கு அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழகான அற்புதமான ஒரு வார்த்தை. இப்படி ஒரு வார்த்தையை நீங்க உலக வரலாற்று பார்க்கவே முடியாது. அற்புதமான ஒரு அழகான ஒரு மூமின்களுக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீ அல்லாஹ்வை நம்பு, அல்லாஹ்வை நீ நம்பு, பின்னர் அதிலே உறுதியாக நில். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. எவ்வளவு பாருங்க, அல்லாஹ்வை நம்புறது ஒரு செயல், ரெண்டாவது பின்னர் அதிலே உறுதியாக நில்லுங்கிறது இன்னொரு செயல். இந்த ரெண்டையும் ஒரே வாக்கியத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொன்னாங்க. அல்லாஹ்வை நம்பு, பின்னர் அதுல என்ன செய்ய? உறுதியா நில்லு. நம்புறது எல்லாரும் நம்பிடலாம். ரோட்ல வரவன் போறவன் யாரு நினைச்சவன் எல்லாத்துக்கும் எல்லாம் நினைச்சுவான். சில நேரங்கள் நேர்வழியை கூட கொடுப்பான். நம்பிக்கை என்பது வேறு,
நம்பிக்கையில உறுதியாக நிக்கிறதுங்கிறது. உறுதியாக நிக்கிறதுன்னா சில மரங்களை சொல்லுவோம், ஆலமரம் சொல்லுவோம். இந்த ஆலமரம் வந்து அடையாறுல ஆலமரங்க பல நூற்றாண்டுகளா இருக்குது அப்படிம்பாங்க. அப்படிதானே? ஆலமரம் ஏன் பல நூற்றாண்டுகளா இருக்குன்னு சொன்னா அதனுடைய தாய் வேறு அழிந்தாலும் கிளை வேர்கள் உருவாக்கி அதை என்ன செய்யும், அப்படியே அந்த படர்ந்து அப்படி வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த வேர் விடுது இல்ல, அந்த வேரே போய் மரமாயிரும். அதான் ஆலமரத்தை என்ன செய்வாங்க, உதாரணம் சொல்லுவாங்க. இப்ப ஆலமரம் பல நூற்றாண்டுகளாக நல்ல உறுதியுடன் நிற்கிறது. முருங்கை மரம் படக்குன்னு உடைந்து விழுகிறது. ஒரு காற்று அடிச்சுன்னா முருங்கை மரம் என்ன செஞ்சிடும், டபால்னு உடைஞ்சு விழுந்துரும். ஆலமரம், அரச மரம், புளிய மரம் பிடிச்சாலும் புளிய கொம்பை பிடிப்பாங்க எங்க ஊர்களெல்லாம் அந்த பழமொழி. ஏன்னா சின்ன வேர்ல கூட நீங்க தொங்கலாம், ஒண்ணுமே உடையாது, அவ்வளவு சீக்கிரத்துல உடையாது. புளிய மரத்துல நாங்க தொட்டு பிடிச்சே விளையாடுவோம் சின்ன வயசுல. அந்த மரத்துலயே அவ்வளவு விளையாடி விளையாடுவோம், அது ஒண்ணுமே செய்யாது, உடையாது. முருங்கை மரத்துல நீங்க எவ்வளவு பெரிய கொப்புன்னு அப்படி ஒரு பிடிச்சிங்கன்னா புடக்குன்னு உடஞ்சி மொத்த மரமும் விழுந்துடும். அப்போ ரெண்டு மரம் தானே, ரெண்டுக்கும் அதே நீர்னால் புகட்டப்படுகிறது. ஒன்னு உறுதியாக இருக்கிறது, ஒன்னு உறுதியற்ற நிலையில் இருக்கிறது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நல்ல கொள்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா, அதனுடைய வேறு ஆழ பதிந்து அதனுடைய கிளைகள் ஆகாயத்தில் இருக்கிறது. இதான் நல்ல கொள்கைக்கு உதாரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நல்ல கொள்கைக்கு உதாரணம் என்னன்னா அதனுடைய வேறு ஆழ பதிந்து இருக்கணும். இப்போ சென்னையில பல இடங்கள்ல பில்டிங் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டுறாங்கன்னா முதல்ல என்ன செய்வாங்க, ஒரு 2 மாசம் 3 மாசம், சில இடங்கள்ல 6 மாசம் காலம் வந்து என்ன செய்வாங்க, டம் டம் சவுண்ட் கட்டிக்கிட்டே இருக்கும். என்ன செய்வாங்கன்னா பெரிய மிஷின் எல்லாம் போட்டு அடிச்சு அந்த அஸ்திவாரத்துக்கு கீழே வரைக்கும் என்ன செய்வாங்க, அந்த அஸ்திவாரத்தை உருவாக்குவாங்க. அதுக்கு பிறகு மாளிகை எல்லாம் கட்டுவாங்க. அப்போ இத மரத்தோட ஒப்பிட்டு பாருங்க. மேல வந்து பில்டிங் வந்து பெரிய பில்டிங்கா கட்டுவாங்க. இப்போ உலகத்திலே பெரிய பில்டிங்கு புருஜ் கலிஃபான்னா புருஜ் கலிஃபா மேல எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு கீழே செஞ்சிருப்பாங்க, ஸ்ட்ராங் பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா அப்படி நிறுத்த முடியாது. அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, நல்ல கொள்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா, அது வந்து ஒரு மரம். அதனுடைய வேர் வந்து ஆழ பதிந்து கிடக்கிறது, அதனுடைய கிளை ஆகாயத்துல இருக்குது. அப்படின்னு என்ன, ரொம்ப உயரமா இருக்குது, ஒண்ணுமே ஆகல. காத்து அடிச்சு ஒண்ணாகல, மழை பெஞ்சு ஒண்ணாகல, புயல் வந்து ஒண்ணாகல, அப்படின்னா ஆகாயத்து வரைக்கும் இருக்க முடியும். அப்படிப்பட்டது நல்ல கொள்கைக்கு அது உதாரணம். கெட்ட கொள்கைக்கு உதாரணம் என்னன்னா அது வழுக்கு பாறையில் மண் படிந்தது போன்று அப்படின்னு நல்லா சொல்லுறாங்க. கெட்ட கொள்கைக்கு என்ன உதாரணம் தெரியுமா, ஒரு வழுக்கு பாறை இருக்குன்னு வைங்க, மண்ணு கிடக்கு, பாறைகள்ல மண் கிடக்குது. மண் கிடந்தா அது பார்த்தா பெரிய மண் மூட்டை, பெரிய மண்ணா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா என்ன செய்யும், எல்லா மண்ணும் கீழே போயிடும். அது ஸ்ட்ராங் இருக்காது, உறுதியும் இருக்காது, உறுதிப்பாடும் இருக்காது. அப்ப கெட்ட கொள்கைக்கு உதாரணம் வழுக்கு பாறையில் மண் படிந்தது போன்று. நல்ல கொள்கைக்கு உதாரணம் என்பது ஒரு ஆழ பதிந்து அதனுடைய வேறு ஆகாயத்துல வரைக்கும் அதனுடைய கிளைகள் இருக்குன்னு சொன்னா, அப்ப அது உறுதியினுடைய தன்மையை அல்லாஹ் என்ன செய்யறான், அதை சுட்டி காட்டுகிறான். அப்ப நம்ம ஒரு இறைநம்பிக்கையாளர் இருக்கணும். இங்க வாழும்போது இறைநம்பிக்கையாளர் வாழ்றது பெருமை இல்லை, அதுல ஒரு பாக்கியம் கிடையாது, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வாழும்போது வாழ்றதுல பெரிய விஷயமே கிடையாது. இறக்கும் போது இறைநம்பிக்கையாளரை இறக்குற மாதிரி தான் மேட்ரு. நம்முடைய மௌத்து இறைநம்பிக்கை அடிப்படையில இருக்கிறதா என்பதுதான் முக்கியமானது. இது எப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு போர்க்களத்துல ஒருவரை பார்க்கிறார். அவர் கடுமையான போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் நரகவாசி அப்படின்னாங்க. ஏன்னா கடுமையா போர் செய்யறாரு, கடுமையா போர் செய்யக்கூடிய இவரை பார்த்து நரகவாசிங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ சகாபாக்கள்ல சில பேர் வந்து என்ன செய்றாங்கன்னா அவரை பின்தொடர்ந்து போர்க்களத்திலேயே பின்தொடர்ந்து பார்த்துட்டே போறாங்க. அவரு நிறைய பேரை வெட்டி வீழ்த்திக்கிட்டே போறாரு, பெரிய வீரராக எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்து கொண்டே போகிறார். நரகவாசி எப்படி எதிர்ப்பாளர்களை வெட்டி வீழ்த்துறதா எப்படி நரகவாசியா முடியும்? என்னன்னா எதிரி வந்து என்ன, அவன் வந்து வாள் கொண்டு இவரை தாக்க, அதுல இவர் ரொம்ப வேதனையில என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய வாளை பூமியில் நிறுத்தி அதன் மீது சாய்ந்து விட்டார். என்ன செஞ்சிட்டாரு, தற்கொலை பண்ணி செத்துட்டாரு. யாரு, போர்க்களத்திற்காக போய் போர்க்களத்துல நின்று எதிரிகளை வீழ்த்தி ரொம்ப வலுவானவராக காட்டிக் கொண்ட அவர் கடைசியாக என்ன ஆகிட்டாரு, தற்கொலை பண்ணி இறந்து விட்டார். இதுதான் அவருடைய ஈமானுடைய கடைசி நிலை. ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு அந்த சகாபாக்களுக்கு அப்படியே அந்த துடிச்சிட்டாங்க. அதை பார்த்து அந்த சம்பவத்தை பார்த்துட்டு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று திரும்பவும் நாங்க சாட்சி சொல்றோம். எப்படி பாருங்க,
அந்த சம்பவத்தை பார்த்துட்டு நேரா வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று மீண்டும் நாங்கள் சாட்சி சொல்கிறோம், நீங்க சொன்ன மாதிரியே அவர் நரகத்துக்குரிய காரியத்தை செய்து விட்டார், அப்படி தற்கொலை செய்து இறந்து விட்டார். அப்போ அல்லாஹ்வுடைய வழியில ஒருத்தர் சென்றா மட்டும் போதாது, அது இறுதி வரை மரணம் வரை அவருடைய மரணம் ஏகத்துவத்துல தௌஹீதுல உறுதிப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். எத்தனை மணி வரைக்கும் பேசுவோம்? 3/4 மணி நேரம். 6:15 வரைக்கும் பேசுவோம். 6:30 ஆரம்பிச்சா 6:30. அப்போ உறுதிப்பாடோட இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அந்த ஒரு மனிதனை காட்டி சுட்டி காட்டின ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ஈமான் வந்து எப்படிலாம் சோதிக்கப்படுது பாருங்க. ஒரு ஈமான் இறை நம்பிக்கை தான். அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அதனுடைய தன்மை, இறுதி தன்மை எப்படி மாறிவிட்டது பத்தி எல்லாம். அப்ப இறுதி முடிவு யாருக்கு இறை நம்பிக்கையின் அடிப்படையில் அமைகிறதோ அவர்தான் உண்மையான வெற்றியாளர். வாழும்போது என்பது ஒன்று, அந்த வாழ்க்கையே இறுதி வரைக்கும் வரணும், உறுதியாக இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்ப அதற்கான பிரார்த்தனையை நம்ம செய்து கொள்ள வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு போர்க்களத்துல ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா, ஒரு போர்வை மாதிரி ஒரு சின்ன பொருளை என்ன செஞ்சிட்டாரு, இந்த களிமத்து பொருளை ஒரு பொருளை என்ன செஞ்சிட்டாரு எடுத்து தனியா வைத்துக் கொண்டார். ஒரு போர்க்களத்துக்கு போயிருக்கிறார். போர்க்களத்துல போய் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணியிருக்கிறார், எதிரிகளை வீழ்த்தி இருக்கிறார். பெரிய விஷயம் தானே அது. ஒரு போர்க்களத்துல போய் ஃபைட் பண்றதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. எதிரிகள் மூக்க வெட்டலாம், கண்ணை வெட்டலாம், காதை வெட்டலாம், தலையே வெட்டலாம், கை காலை எடுத்துடலாம் இல்லையா. பெரிய உறுதிப்பாடு உள்ளவங்க தான் போர்க்களத்துக்கு போக முடியும், சாதாரண ஆட்கள் போக முடியாது. போர்க்களத்துக்கு போயிருக்கிறார், ஆனா ஒரே ஒரு போர்வை எடுத்து வச்சிட்டார், ஒரே ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டார். எடுத்து வச்ச உடனே அந்த போர்வையின் காரணமாக அவர் மறுமையில் தண்டிக்கப்படுவார் அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஒரு போர்வையின் காரணமாக மறுமையில் அவர் என்ன செய்வார், தண்டிக்கப்படுவார். ஈமான் எப்படி ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கு மனிதனுடைய உள்ளத்தை அசைச்சு பார்த்துட்டு பார்த்தீங்களா, அல்லாஹ் மேல உறுதியா இருக்கிறோம். அந்த உறுதியான தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மாதிரி, உமர் ரலியல்லாஹு மாதிரி இப்படி உறுதிப்பாடு உள்ள சஹாபாக்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய தன்மை எப்படி தெரியுமா, அவர்களுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்வாங்க, நோன்பு வைப்பாங்க, மரண இதுல கலந்து கொள்வார்கள், நோயாளிகள் நல விசாரிப்பார்கள், தான தர்மங்களை அதிகமாக வழங்குவார்கள். இது அவங்களுடைய ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுல அல்லாஹ்வுடைய தூதரை தவிர அவர் ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட மக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த உள்ளத்தினுடைய உறுதிப்பாடு அதை வெளிப்படுத்தி இருக்கிறது என்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இறுதி வரை உறுதியுடன் இருக்கணும். எவ்வளவு சோதனைகள் வரும், சொந்தக்காரங்க மூலியமா வரும், ஏராளமான விஷயங்கள் சொந்தக்காரங்க மூலியமா வரும். என்ன சொந்தக்காரங்க ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தர்காக்கு வாமா அப்படின்னு எல்லாம் கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு எடுத்த உடனே போவாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். அது வேற விஷயம். தர்காவை நியாயப்படுத்துற தன்மைங்கிறது லேட்டா தான் வரும், உடனே வராது. முதல்ல என்ன செய்வாங்க, முதல்ல வந்து நீங்க வந்து மௌத்து வீட்டுக்கு வாங்க, மௌத்து வீட்டுக்கு போறோம் ரைட்டு, அதுல வந்து அல்பாத்தியால கலந்துக்காங்க, அது முக்கியமானதும்பாங்க. அப்புறம் குர்ஆன் வந்து ஓதி முடிக்கிறோம், அதோட உட்காந்து ஓதும்பாங்க, நல்லது தானேம்பாங்க. நல்லது தானேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, இதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. அப்போ மௌத்து வீட்டுல போய் நல்லதானு சொல்லி ஆரம்பிச்சா நிறைய விதத்து வந்துடும் இல்லையா. அதே மாதிரி திருமண வீட்டுல போய் நல்லதானு சொல்லுவாங்க. ஒரு வந்து ஆணும் பெண்ணும் ஒரு குடம் மாதிரி போட்டு அதுல போட்டு என்ன செய்வாங்க, அந்த நலுங்கு செய்யறோம், அதை பண்றோம், இது பண்றோம்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் திருமணத்துல பாத்தீங்கன்னா நிறைய நல்லதுதானு சொல்லி ஆரம்பிப்பாங்க. நல்லதுதானு போனா அது தீமையில கொண்டு போய் இறுதியில முடிச்சிடும். மார்க்கத்துல உள்ளதுதானு பார்க்கணும், நல்லதானு பார்க்க கூடாது. மார்க்கத்துல உள்ளதுதானு பார்க்கணும். மார்க்கத்தில் உள்ளது இல்லைன்னு சொன்னா அது நல்லதாக பேர்ல வந்தா கூட நம்ம என்ன தூக்கி வீசி விட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப வரதட்சணை திருமணத்துக்கு கூப்பிடுறாங்க, சொந்தக்காரங்க மாமியாச்சு மச்சியாச்சு அவங்க ஆச்சு இவங்க ஆச்சு, அவங்க வந்து கோச்சுக்கிட்டா சரியா வருமா, அதாயிருமா இதாயிருமா அப்படின்னு சொன்னா மார்க்கத்துல எதிர்பார்க்கணும். மார்க்கத்துல வந்து அல்லாஹ் வந்து திருமணத்திற்கு மகரை கொடுங்கிறான். ஆத்து நிசா சதக்காத்து நிகழா, பெண்களுக்கு அவருடைய மனக்கூடிய மனநிறைவோட கொடுங்கிறாங்க. அப்ப மனநிறைவோட கொடுங்கிற அந்த கட்டளைக்கு மாற்றமாக
மனம் உப்பி வாங்குறாங்களே, வரதட்சணை வாங்குறாங்க, அந்த திருமணத்துல போய் நல்லா சாப்பிட்டுட்டு அவனு வியாபம் வந்துட்டு பிரியாணியில கறி ஒழுங்கா போடலான்னு சொல்லிட்டு வரலாம். இது தௌஹீத்வாதி. யாரு? தௌஹீத்வாதி, ஏகத்துவவாதி. இதை என்ன செய்யறாங்க? அந்த மாதிரி வரதட்சணை திருமணங்கள்ல போய் கலந்து கொண்டு அதை சாப்பிட்டுட்டு இப்படி திருமணம் முடிக்கிறான், அப்படி திருமணம் முடிக்கிறான்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா அது ஈமானுடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறதா, ஈமானுடைய பலகீனத்தை வெளிப்படுத்துகிறதா? யோசிச்சு பாருங்க. ஈமானுடைய பலகீனம் தானே அது. நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த, ஒரு சம்பவத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்களுடைய உறுதிப்பாட்டை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை உதாரணமாக நான் சொல்லுறேன். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை நாம நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதாரணமாக சொல்கிறோம். அந்த பெண்மணி உறுதிப்பாடுடன் இருந்தார்கள். எந்த அளவுக்கு? எகிப்தினுடைய ராணியாக இருந்தார்கள், ஒரு பட்டத்து ராணி, ரொம்ப உறுதிப்பாடுடன் இருந்தாங்க. ஃபிரௌன் அன ரப்புக்கும் ஆலா, நான் தான் உங்களில் மிகப்பெரிய இறைவன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இறைவன் என்று வாதிடக்கூடிய அளவுக்கு இருந்த ஃபிரௌனுடைய மனைவி மூசாவும் ஹாரூனும் சொல்லக்கூடிய அந்த இறைவனை நான் வணங்குகிறேன் என்று உறுதிப்பாடுடன் இருந்தாங்க. இருந்ததுனால அவன் ஃபிரௌன் என்ன பண்ணான்னு சொன்னா கடுமையான முறையில் தண்டிக்க அந்த அம்மாவை பண்ணிட்டான். ஏன்னா அந்த அம்மா தான் ராணி, அந்த அம்மா தான் ஆட்சியினுடைய, அதாவது ராஜான்னா ராணினா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. அப்படி பாக்கியத்துல இருந்த அந்த அம்மாவை உறுதிப்பாடுன்னு, அல்லாஹ்வை உறுதிப்பாடுன்னு இருந்ததுனால அந்த அம்மாவை அடிக்கிறான். எப்படி அடிக்கிறான்னா ஊர் மக்கள் சேர்ந்து அடிக்க வரான். அப்ப சாதாரண விஷயமா? ஒரு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சாதாரண ரோட்ல போற ஒருத்தர் அடிச்சாலே ரொம்ப வேதனையா இருக்கும் இல்லையா? இந்த வட மாநிலங்கள்லாம் ரோட்ல போற ஏழைகளை போட்டு அடிக்கும் போதே நமக்கு கடுமையா இருக்கிறது. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பட்டத்து ராணியை போட்டு அடிச்சா எப்படி இருக்கும் பாருங்க. அதுதான் நஜ்ஜினி மினல் ஃபிரௌன அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன். ஃபிரௌனுடைய அந்த அமல் வேதனையில் இருந்து, வ நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன், அவருடைய சமுதாயத்தினுடைய அந்த வேதனையில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு அந்த அம்மா துவா செஞ்சாங்க. அப்ப எவ்வளவு பெரிய வேதனை பார்த்தீங்களா? ஃபிரௌனும் வேதனை பண்ணி இருக்கிறான், சமுதாயத்தை விட்டு அந்த அம்மாவை அடிக்க சொல்லி பயங்கரமான விஷயத்த பண்ணியிருக்கிறான். அந்த நேரத்துல கூட அந்த அம்மாவுடைய ஈமானுடைய உறுதி கடுமையாக இருந்திருக்கிறது. அது கடுமையான உறுதியா இருந்திருக்கிறாங்க. ஒரு பெண் தான், ஒரு பெண்ணாக இருந்து உறுதியாக இருக்கிறது பெரிய அதிசயமான ஒரு விஷயம் இல்லையா? அது ஆண்களுக்கு அது முன்னுதாரணமாக ஆகி போயிட்டு பாருங்க. ஒரு ஆண்களுக்கு இந்த அம்மா ரெண்டு பேரை சொல்றாங்க. ஒண்ணு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாரையும் சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொல்லுகிறாங்க, ஆயிஷா அவர்களுடைய அவங்களையும் சொல்லுகிறாங்க, ஆசியா அவர்களையும். அந்த ரெண்டு பேரையும், ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் என்ன செய்யறாங்க? ரெண்டு பேரையும் எல்லாம் சொல்லுகிறாங்க ரொம்ப உறுதிப்பாடுடன் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அந்த அம்மா கேட்ட துவாவையும் எல்லாம் சொல்லுகிறாங்க. இறைவா, எனக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை தான், சொர்க்கத்தை கூட அப்படின்னாங்க. இந்த உலகத்திலேயே அவங்க பெரிய மாளிகையில தான் வாழ்ந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. காசு, பணம், ஆளு, சம்பளம், வேலைக்கு, அது இதுன்னு ஏதாவது எந்த குறைபாடாச்சும் இருந்துச்சு அந்த அம்மாவுக்கு? ஒரு குறைபாடும் இந்த உலகத்துல கிடையாது. அப்படிப்பட்ட அந்த தாயாருக்கு சொன்னாங்க என்னன்னா, இறைவா, எனக்கு சொர்க்கத்துல இந்த பைத்தன் பில் ஜன்னா, சொர்க்கத்திலே எனக்கு ஒரு மாளிகை தான் அப்படின்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப உறுதிப்பாடுல இருக்கிறவங்க சொர்க்கத்தை விரும்பணுமே தவிர இந்த உலகத்தினுடைய கடமைகளுக்காக சில உழைப்புங்கிறது வேற விஷயம். உலகத்துல கடமைகள், மனைவியை காப்பாற்றணும், கணவனுக்கு உதவி செய்யணும், பிள்ளைகளை காப்பாற்றணும், சொந்த பந்தங்களை, பெற்றோரை கவனிங்கன்னு நல்லா சொல்றோம். பெற்றோர்களுக்கு காசு பணத்தை தான் கொடுக்க முடியும். அப்போ பெற்றோர்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு காசு பணத்தை சம்பாதிக்கணுங்கிற அந்த கடமைகள் என்பது இந்த உலகத்தினுடைய கடமைகளை செய்வது என்பது வேற. ஆனா விருப்பம் கொள்ளுதல் என்பது மறுமையை தான் ஒரு மனிதன் என்ன செய்யணும்? விருப்பம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவர்களுடைய வரலாறு ஒரு சான்றாக இருக்கிறது என்பதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அவுலியா. நல்லா விளங்கிட்டாங்க. இவங்க யாரு? அவுலியா அவுலியான்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல. நாகூர்ல அடக்கம் பண்ணி இருக்கிற சாகுல் அமீது பாதுஷா ஒரு அவுலியா அப்படிங்கிறாங்க இல்லையா? ஏர்வாடியில அடக்கம் பண்ணி இருக்கக்கூடிய அவங்க அவுலியாங்கிறாங்க. ஆத்தாங்கரையில பறிக்க பாத்திமா அவுலியாங்கிறாங்க. அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் அவுலியாங்கிறாங்க. அவர்களும் அவுலியா என்பதற்கு அல்லாஹ் சான்று பகரவில்லை, நம்மகிட்ட சொல்லல. அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, குர்ஆன்ல இருக்குதா அவங்க அவுலியா, அல்லாஹ்வுடைய நேசர்கள் சொல்லி அதுல இருக்குதா? குர்ஆன்ல இருக்குதா? கிடையாது.
ஆனா குரான்லயே சொல்லப்பட்ட அவுலியா யாரு? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார், அவங்க அவுலியா. அப்ப அந்த மாதிரி அவுலியாவுடைய அந்த தன்மை, இறை நேசர்களாக இருந்த அவர்களுடைய அந்த நேசத்தினுடைய காரியத்தை நீங்களும் இறை நேசர்களாக இருந்தால் பின்பற்றுங்கள் என்று சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதனால ஈமான்ல நம்ம உறுதியாக இருந்து இன்மைக்கும் உண்டான வெற்றியையும் மறுமைக்கும் உண்டான வெற்றியையும் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த உறுதிப்பாடு எந்த ஒரு சோதனை துன்பங்கள் வந்தாலும் அதுல தளர்ந்து விடக்கூடியவர்களாக இருந்து விடக்கூடாது என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆ